இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ரவை இட்லி. இந்த ரவை இட்லியில் நம்ம சோடா உப்பு, ஈனோ, அரிசி, ஈஸ்ட் எதுவும் போட மாட்டோம். தயிர் எதுவும் சேர்க்குறதில்ல. ஆனால் நமக்கு அரிசி மாவில் செய்யக்கூடிய இட்லி மாதிரியே பஞ்சு போல் நமக்கு இந்த இட்லி கிடைக்கும். அதே மாவில் நம்ம அழகாக அந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டும் நம்ம செய்யலாம். வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நல்லா ஒரு வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. இனி இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 2 மணி நேரத்தில் நல்லா ஊறியாச்சு. இனி இதை கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நான் பொதுவாக இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் நான் கிரைண்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். சரி, அப்போ மாவு அங்கே அரைகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 கப்பு ரவை, வறுத்த ரவைனாலும் சரி வறுக்காத்த ரவைனாலும் சரி, இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு 3 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல 2 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3ஆவது கப்பு தண்ணியை விட்டு நல்லா நம்ம பிரட்டி தனியாக வைக்க போகிறோம். இந்த ரவை கூட நம்ம தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த ரவையை நம்ம இனி அரைச்ச உளுந்தோடு சேர்ப்போம். அப்போ தண்ணியில் ஊற வைக்காமல் டைரெக்டாக ட்ரையாக நம்ம சேர்த்தோன்னா கட்டி பிடிச்சிரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு திருப்பி அரைச்ச உளுந்த மாவு கூட நம்ம இந்த ரவையை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு கிரைண்டரில் இந்த உளுந்து நல்ல பக்குவமாக அரைஞ்சாச்சு. இனி இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சா அந்த ரவையை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றுனது பாருங்கள், இந்த ரவை எல்லா தண்ணியும் உறிஞ்சி இவ்வளவு திக்காக இருக்குது. அப்போ 3 கப்பை விட தண்ணி குறையாமல் 3 கப்பை விட கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்ல. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டு இட்லி மாவு பக்குவத்துக்கு கட்டியாக மிக்ஸ் பண்ணி வைங்க. இனி இதை 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நம்ம இதை புளிக்க வைக்க போகிறோம். அப்போ மாவு நல்லா புளிக்கணும் அப்படின்னா வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி உளுந்த நம்ம தண்ணியில் ரொம்ப அலசிடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாவை நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறத விட கையால் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், உளுந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ண உதவியாக இருக்கும். இந்த இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த கதம்பம் சட்னி செய்ய போகிறோம். கதம்பம்னாலே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது, மிக்சட் சட்னி. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய், 1 காஷ்மீரி மிளகாய், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், ஒரு சின்ன துண்டு புளி. அதே மாதிரி காய்கறிகளில் 2 பூண்டு, 1 தக்காளி, 3/4 கப்பு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், 1 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன கொத்தமல்லி இலையும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்ச இந்த காஞ்ச மிளகாய், புளி, வெங்காயம் இதையை லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்ச அந்த 1 தக்காளியை சின்னதாக வெட்டி அதையும் இது கூட போட்டு ஒன்றா வதக்க போகிறோம். இனி இது கூடவே அந்த இஞ்சியும் பூண்டியும் நம்ம எடுத்து வச்சுருந்ததையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனி இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதனுடைய பச்சை மணம்லாம் மாறணும். அதுக்காக நம்ம லைட்டாக தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கோங்க. தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஃப்ளேமை குறைச்சி வைக்கணும். மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இனி இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, அந்த 1 பச்சை மிளகா, கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு முதல்ல போட நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் போடுறேன். கூடவே எடுத்து வச்சுருந்த வெல்லம், இப்போ தேங்காய் போடுறதா இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் திருவின தேங்காய், இல்லை துண்டாக போடுறதா இருந்தாலும் ஒரு சின்ன துண்டையும் போட்டு லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ நமக்கு இது ரெடி ஆயாச்சு. இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இனி வேற ஒரு சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிட வேண்டியதான். நம்மளுடைய கதம்பம் சட்னி ரெடி. இனி ஒரு பேசிக் தாளிப்பு, கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, நல்ல ஒரு மணத்துக்கு எல்லாத்தையும் போட்டு தாளித்து அந்த சட்னி மேலே நம்ம ஊற்ற வேண்டியதான். இப்போ சட்னி ரெடி. இனி இட்லி பண்ணுறதுக்குள்ளே என்னுடைய சேனலில் வேறு என்னெல்லாம் ரெசிபீஸ் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். தோசை, சட்னி, சப்பாத்தி ரெசிபீஸ், அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்னும் 2 பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் இருக்குது. ராகி, ஓட்ஸ், நிறைய ஆரோக்கியமான ரெசிபீஸ் பலதும் இருக்குது. அப்போ அதை நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, இனி வாங்க நம்ம அந்த இட்லி மாவு புளிக்க வச்சது எப்படி புளிச்சிருக்கா இல்லையான்றதை போய் பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சிருக்கு, நுரைச்சி புளிச்சிருக்கு. இனி இதை இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, இட்லி அப்புறம் படுத்துக்கும், சாஃப்டாக இருக்காது. சரி, இனி இதை நம்ம இட்லி தட்டில்
எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இட்லியாக செய்ய வேண்டியதான். இப்போ என்னுடைய இட்லி தட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப குழிவாக இருக்காது. இதே இது நல்ல இந்த குழிவான தட்டு இட்லி தட்டாக இருந்தால், இட்லி மோல்டாக இருந்தால் நல்ல அழகான குண்டு குண்டு இட்லியாக நமக்கு வரும். இனி இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம அரிசி மாவு இட்லி மாதிரியே தான் இருக்குது, ஒரு வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச மாவில் இட்லி மட்டும் இல்லை, நல்ல அழகான பேப்பர் ரோஸ்ட்டு தோசையும் செய்யலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்கல, அதே திக்கு மாவில் தான் தோசை செய்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தை வச்சும் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லை நம்ம குழிக்கரண்டியோட பின்பக்கத்தை வச்சும் நீங்கள் எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா நீங்கள் தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணி அதில் எந்த எண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் விட்டு அழகாக இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் அருமையாக செய்யலாம். அப்போ ஒரே மாவில் நம்ம பஞ்சு போல் இட்லியும் நல்ல கிறிஸ்பி க்ரன்ச்சி தோசையும் நம்மளால் செய்ய முடியும். சரி வாங்க, நீ டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ருசி, அதனுடைய டெக்ஸ்டர், சாஃப்ட்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆறின பிறகும் இந்த இட்லி ரொம்ப அருமையாக இருக்குது. அது கூட இந்த கதம்பம் சட்னி இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. 4 இட்லி சாப்பிட்ட இடத்துல கண்டிப்பாக நம்ம 6 இட்லி சாப்பிடுவோம். அப்போ எல்லாரும் இந்த ரவா இட்லியையும் கதம்பம் சட்னியும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா என்னுடைய தோசை, சட்னி அண்ட் சப்பாத்தி பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் பாருங்கள். பார்த்துட்டு 1-2 ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்ததா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த 2 பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு என் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.